முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் வீட்டில கவனிக்கக்கூடிய பிரதானமான முதலாவது விடயம்தான், நான் இருக்கக்கூடிய வீடு ஹலாலான சம்பாத்தியத்தால வாங்கப்பட்டதா கெட்டப்பட்டதா. ஒரு ரூபா ஹராம் கலந்திருக்குது, இவர் இந்த ஹராமான வீட்டுக்குள்ள இருந்து யா அல்லாஹ் என்ற தொழில பரக்கத்தை செய்ய அல்லாஹ், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இந்த வீட்டுலதான். எப்படி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? ஏன் நீ இந்த வீட்டை எடுத்திருக்கிறாய், ஒரு ரூபா ஹராமான சொல்லி கலந்திருக்குது, அதனால் அந்த வீட்டால் உனக்கு நிம்மதி கிடைக்காது, உனக்கு படுத்தா தூக்கம் போவாது. ஏன்? ஹராம் கலந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் வாங்கியிருக்கக்கூடிய வீடு, நான் எடுத்திருக்கக்கூடிய வீடு என்னுடைய சொந்த காணி, சொந்த பணத்தால வாங்கின காணியா, அல்லது நான் எடுத்திருக்கக்கூடிய வீடு ஏன ஹலாலான சம்பாத்தியத்துல நான் எடுத்த வீடா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவது இது கவனிக்கப்படவும். எப்ப ஹராம் கலந்துடுமோ நினைச்சு கொள்ள வானம், அந்த வீட்டால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்பது. என்னடா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களோட வீடுல ராஹத் நிம்மதி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலண்டா பிழை யாருடைய பேர்ல இருக்குது? எங்கட பேர்ல தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில மக்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், இவரை வாடகை வீட்டுக்கு போறாங்க, கூலி கொடுக்கறதுக்காக வேண்டி போறாங்க, கூலி கூட எடுக்கிறாங்க. கூலிக்கு எடுக்கக்கூடிய நேரம் அது ஹராமான முறையில இல்லாம ஹலாலான முறையில இருக்குதா? சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவன், யாரும் தவறாக எடுக்க வேணும். மிம்பர் மேடைகள் என்றது ஒளிச்சு மறைச்சு பேசுற இடம் அல்ல, உண்மைகள் சொல்லப்பட வேண்டிய இடம். மிம்பர் மேடைகள் உலமாக்கள் உண்மையை மறைச்சா சமூகத்துக்கு உண்மையை யார் சொல்றது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், வாடகைக்கு சிலவங்க வீடு எடுக்கிறல்ல, ஒத்திக அப்படி என்றா பத்தகை எடுக்கிறோம் வீடு, நாங்க பத்தகை கொடுத்திக்கிறோம், மாஷா அல்லாஹ் நாங்க பத்தகை வீடு எடுத்திக்கிறோம். என்ன கவலையான ஒரு செய்தி என்னன்னா, மார்க்கம் தெரிஞ்சவங்களும் இதுளுக்கு மாட்டிக்கிறோமே. அதே இவர் ஒரு 2 லட்சத்தை கொடுக்கிறார், ஒரு பெருமதியான ஒரு வீடு, இவர் பத்தகை போய் தீக்கிறாரு. போகக்கூடிய நேரம் ஒரு சனம் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறல்ல, இவர் அந்த சல்லி 2 லட்சத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே போறார். இது சுத்த ஹலாலா ஹராமா? தெளிவான பத்வா, இது ஹராம். ஏன்? நீங்க ஈந்தத்துக்காக வேண்டி எந்த ஒரு சல்லியும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு கொடுக்கப்படல. அப்படி இல்லையா? இப்ப சில பக்குவமான ஆட்கள் உருவாகிக்கிறாங்க. எப்படி என்றா, பத்தென்றது ஹராம் தான், நாங்க அதுக்கு ஒரு சின்ன கூலியா வச்சேன்னா அது ஹலாலாவிலுமே. எப்படி என்றா, உதாரணம், ஒரு பெருமதியான ஒரு வீடு, 20,000 மாசம் கூலி பெருமதியான ஒரு வீடு, இதுக்கு 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கிறாரு. அந்த கூலி பத்தைக்கு எடுக்கிறது ஹராமே, அதை ஹலாலாக்கணும் என்றதுக்காக வேண்டி மாசம் ஒரு 3000 சல்லிய கொடுத்து கொண்டு வாராரு, 20,000 கூலி விட்டுக்கு. வீட்டுக்காரரும் அதை எடுத்துக்கொண்டு வாராரு, நீங்க தாங்க இப்ப ஹலால் தானே, சுத்த ஹராம். ஏன்? அந்த 3 லட்சத்தை இவர் கையால கொடுக்காம இருந்தால் இந்த 20,000 வீட்டை 3,000க்கு வாடகைக்கு கொடுப்பாரா? அந்த 3 லட்சம் கொடுக்கப்படுவது, அதனால தான் இவர் 3,000க்கும் கொடுக்கிறார் 20,000 வீட்டை. சுத்தமான ஹராம். இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவர் துவா செய்யறாரு, யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில பரக்கத் செய், என்ன புள்ள குட்டிய கபூல் செய், என்ன வியாபாரத்துல பரக்கத் செய். எப்படி அப்பா கபூல் செய்யறது? எப்படி உன வாழ்க்கையில பரக்கத் செய்யறது? நீ ஈக்கிற வீடு ஹராம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு இல்லையா? நாங்க தெரியாம செஞ்சுட்டோமா? நாங்க போறதுக்கு முன்னால தகுதியான ஆளுங்கள் கிட்ட போங்க, வைத்து படிங்க. நாங்க இப்படி வீடு எடுக்கிறது ஹராமா ஹலாலா இப்படி ஒன்று கேட்கிறாங்க, இப்படி கொடுக்கலுமா? நாங்க சல்லி கொடுத்து எடுக்கிறோம், அது சல்லிய கொடுத்து எடுக்கிறோம், அது ஹலாலா மாறுதுண்டா? கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல சம்பாதிக்கிறோம், அந்த சல்லியை நாங்க ஹராமா எடுக்கிறோம் என்றா சும்மா இவுமா? கஷ்டப்பட்டேன் சம்பாதிக்கிறோம், ஹலாலா உழைக்கணும். கஷ்டப்பட்டு வீடு எடுக்கிறோம், ஆனா அது ஹராமாக மாறினா துவாக்கள் கபூலாகாது, எந்த ஒரு பரக்கத்தும் அந்த இடத்துல இருந்து வெளியாகாது. எனவே முதலாவது வீடு என்று சொல்லக்கூடிய நேரம் சொந்த வீடு என்ற இந்த விஷயங்கள் கவனிக்கப்படணும். 2வது கூலியூடு என்ற இந்த விஷயங்களும் கவனிக்கப்படணும்.
வாடகைக்கு நீங்க போறீங்களா, ஒரு 2 லட்சம் சீமனியை கொடுத்து போறீங்க, மாசம் அந்த வீட்டுக்கு தகுதியான வாடகை 18,000 கெட்டார், 20,000 கெட்டார். இது உங்களுக்கு சுத்த ஹலால். அது வாடகை வீடு தான், சின்ன இடம் தான், ஆனாலும் கதவு மூடி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு வந்துடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது நான் கவனிக்கணும், குர்ஆன் செல்லுது வீடு என்று செல்லக்கூடிய நேரம் நாங்க பாத்ரூம், டாய்லெட், முகப்பு அதெல்லாம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் தான். வஜ்அலு புயூதக்கும் கிப்லா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜ்அலு புயூதக்கும், உங்களோட வீடுகள்ல நீங்க அமைச்சிக்கோங்க கிப்லா. ஒரு கிப்லாவை நீங்க அமைச்சு கொள்றது வாஜிப், உங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வீட்டை கிபிலாவாக மாற்றணும். எங்கட வீடுகள்ல நல்ல அமல்கள் நடக்கப்படணும். எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு டைம் ஆகுது, நியூஸ பாக்குறதுக்கு டைம் ஆகுது, அரட்டை அடிக்க டைம் ஆகுது, தொலைக்காட்சி பார்க்க டைம் ஆகுது, வானொலி கேட்க டைம் ஆகுது, வேற என்ன விளையாட்டுகள் ஈக்குதோ எல்லாம் டைம் ஆகுது. நாங்க கவனிக்கணும், எங்கட வீட்டுல குர்ஆன் திலாவத் நடக்குதா, எங்கட வீட்டுல தொழுகை நடக்குதா, எங்கட வீட்டுல நபி அவர்களை பத்தி, அப்படி இல்லாட்டி நபிமார்களை பத்தி ஏதாவது பேச்சுக்கள் வருவதா, சஹாபாக்களை பத்தி பேசுறோமா, ஏதாவது நல்ல அமல்கள் நடந்து கொண்டிருக்குதா. இந்த மாதிரி அமல்களுக்கு தான் கிப்லா என்பதாக தஃசீர். நல்ல அமல்கள் நடக்கப்படணும், மார்க்கம் வீடுகள்ல பேசப்படணும். ஏனென்றா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜ்அலு புயூதக்கும் கிப்லா. குர்ஆன்ல ரப்பு சொல்லிட்டான், எங்களுக்கு ஃபர்லாகிடும், கட்டாயம் செய்யதான் வேணும்.